வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தளபதி விஜய் நடிக்கிற கோட் படத்தோட கதையை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல கோட் மூவி ஸ்டோரி வந்து 2 வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். பட் இந்த வீடியோவை நாங்க ட்ரைலரை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுவும் இல்லாம ட்ரைலரை பேஸ் பண்ணி ஹிடன் டீடைல்ஸ் டீகோடிங் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. சரி, நம்ம இப்போ டைரக்டா கதைக்குள்ள போலாம் வாங்க. லண்டன்ல ஒரு மெயின் பிளேஸ்ல பாம்பு வெடிக்குது. அங்க நிறைய மக்கள் வந்து இறந்து போறாங்க. அந்த பாம்பு பிளாஸ்ட் நடத்தின டெரரிஸ்ட் வந்து இங்கிலாந்துல இருக்கிற இந்தியன் எம்பசிக்கு ஒரு லெட்டரை வந்து அனுப்புறாங்க. அடுத்த அட்டாக்கு ரெடியா இருங்கன்னு. உடனே இந்தியன் எம்பசி வந்து இந்தியாவில் உள்ள சாட்ஸ்க்கு வந்து அதை சொல்றாங்க. அங்க இருந்து இதை ஹேண்டில் பண்ண ஒரு சீனியர் ஆபீசர் வந்து அனுப்புறாங்க. ஆல்ரெடி இங்கிலாந்துல உள்ள சாட்ஸ் ஸ்குவாடுக்கு வந்து ஹெட் ஆஃப் பிரசாந்த் வந்து இருப்பாரு. அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒரு புது அசைன்மெண்ட் இருக்கு, அதோட லீட் வந்து காந்தி, அவரை பத்தி சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. நாங்க ஒரு மிஷனுக்கு வந்து போயிருந்தோம் அப்படின்னு பிரசாந்த் வந்து ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் அப்படி 4 பேருமே வந்து ஜெயராம லீடா வச்சுட்டு ஒரு மிஷனுக்கு வந்து போறாங்க. அப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, நீங்க பேக்கப்பா 3 பேருமே மேல இருங்க, நான் பதுங்கி உள்ள போய் வெப்பன்ஸ் டீலரை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து உள்ள போறாரு. ஹெலிகாப்டர்ல இருந்து ட்ரெயின்குள்ள போகும்போது ஃபைட் நடக்குது. ஒரு பாயிண்ட்ல வந்து விஜய் வேணும்னே வந்து எனிமிஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அது ஏன் வேணும்னே மாற்றாருன்னா, அந்த வில்லனோட ஸ்ட்ரென்த்தை வந்து ரிவெல், அதாவது அவனோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கதான் வந்து விஜய் வந்து மாற்றாரு. விஜய் மாட்டினோடனே வந்து வில்லன் வந்து என்ன பண்றான்னா, விஜய் ஃபேஸ்ல இருந்த அந்த துணியை எடுத்து வில்லன் கிட்ட காட்டுறாங்க. இது மாதிரி இனிமேல் வேற யாருமே வரக்கூடாது, இவனை கொன்றுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அந்த வெப்பன் டீலர் உள்ள போறான். அப்புறம் விஜய் வந்து எப்படியோ வெயிட் பண்ணி அங்க இருக்கிற எல்லா பாம்ஸையும் வெடிக்க வச்சுட்டு தப்பிச்சிடறாரு ஹெலிகாப்டர் வழியா. அந்த வெப்பன் டீலரும் அதுக்குள்ளேயே அங்கேயே செத்துறான். இந்த மிஷனுக்கு அப்புறம் வந்து தான் நம்ம கதையில வந்து அந்த விசில் போடு சாங் வருது. எல்லாருமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. தளபதியும் ரொம்பவே என்ஜாய் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம தளபதி வந்து வீட்டுக்கு போறாரு. அங்க வந்து விஜய் வந்து ஸ்னேகா இருக்கிற ரூம்ல வந்து போய் படுக்காம பக்கத்து ரூம்ல படுத்துட்டு காலையில எந்திரிச்சிட்டு வந்து அப்படியே வந்து குசும்பா மருதமலை மாமணியே முருகையா அப்படின்னு பாட்டு பாடிட்டே வெளியே வராரு. அவர் நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இதெல்லாம் என்கிட்ட நடக்காது அப்படின்னு வந்து ஸ்னேகா கோபமா போறாங்க. அவங்க எங்க போறாங்கன்னா டாக்டர் செக்கிங் தான் போவாங்க. அப்போ காந்திக்கு வந்து வேற பொண்ணோட வந்து தொடர்பு இருக்குமா அப்படின்னு வந்து டவுட் ஆகுறாங்க. விஜய் வந்து எனக்கு அப்படி யாருமே இல்ல, நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லி, சரி வா நம்ம வந்து பேங்காக் வந்து ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு வந்து பேங்காக் வந்து கூட்டிட்டு போறாரு. அங்கதான் வந்து நம்ம படத்துல செகண்ட் சாங் வருது. விஜய் வந்து ஃபேமிலியோட வந்து அந்த பேங்காக்க சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வந்து எனிமிஸ் வந்து ஃபேமிலியோட இங்கேயே வந்து இவனை முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு அட்டாக் பண்றாங்க. ஆனா விஜய் வந்து அவரோட ஃபேமிலி வந்து டாக்ஸில ஏத்திக்கிட்டு தப்பிச்சு போறாரு. ஒரு மாலுக்குள்ள போய் வந்து விஜய் வந்து அவங்க ஃபேமிலியை உள்ள கூட்டிட்டு போறாரு. மால்ல வந்து விஜய் அட்டாக் பண்ண ஒருத்த வந்து கண்ணை காட்டுறான். அதை வந்து விஜய் தடுத்து அவனை துரத்தி போய் பார்த்தா அவர் ரூமுக்குள்ள வந்து நிறைய மேப்பு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதை செக் பண்ணாத தெரியும் வந்து அவன் வந்து ஒரு பப்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு. இவன் எதுக்கு வந்து என்ன கொலை பண்ண வரணும் அப்படின்னு வந்து விஜய் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அங்க வந்து பிரசாந்த் என்ன சொல்றாருன்னா, ரொம்பவே கோவப்படுறாரு. ஏடா பேங்காக் மிஷனுக்கு வந்த இங்க வந்து ஃபேமிலியை கூட்டிட்டு வருவியா அப்படின்னு வந்து பிரசாந்த் வந்து விஜய் வந்து திட்டுறாரு. ரூம்ல வந்து ஸ்னேகாக்கு சேஃபா வந்து அஜ்மலை விட்டுட்டு போறாங்க. இதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம அந்த பப்பை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்புக்கு விஜயும் பிரபுதேவா 2 பேருமே மாடியில இருந்து ஒரு ரோப்பை போட்டு கிளாஸை பிரேக் பண்ணிட்டு உள்ள போறாங்க. 2 பேரும் பப்ல வேலை செய்யறவங்க மாதிரி அப்படி கோட்லாம் போட்டுட்டு உள்ள போறாங்க. விஜய் சைலண்டா நைஸா வந்து சர்வர் ரூம்குள்ள போறாரு. அதுல உள்ள டேட்டாலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கும்போது டீம் லீட் ஜெயராம் வந்து எப்பவே வந்து இந்த மிஷன்லாம் நடக்கும்போது அவங்க கூட கனெக்ட்ல தான் இருப்பாரு. லொகேஷன்ல வந்து அவங்க எல்லாருமே வந்து செக்யூரிட்டி வந்து சரௌண்டிங் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. பிளான் பி ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. விஜய் வந்து அதுக்கு சொல்றாரு, எனக்கு பிளான் ஏ பிளான் பி மட்டும் இல்ல, எனக்கு வந்து பிளான் Z வரைக்கும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அங்க வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து சரௌண்ட் பண்றாங்க. விஜய் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டு வேகமா ஓடி போறாரு. மாடியில இருந்து ஜம்ப் பண்றாரு. அதுல தான் பாராசூட் மூலமா தப்பிக்கிறாரு. அந்த டேட்டாஸ் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வரும்போது அந்த பில்டிங் வந்து பிளாஸ்ட் ஆகுது. அந்த பில்டிங் வெடிக்கும் போது அந்த நேரத்துல வெளியே இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல வந்து விளையாடிட்டு இருந்த விஜயோட பையன் வந்து தப்பிச்சிடறான். ஆனா ஸ்னேகா வந்து இறந்துடுறாங்க. விஜய்க்கு வந்து ஸ்னேகாவோட பாடி கூட கிடைக்கல அப்படிங்கிற வருத்தத்துல என்னோட பையனை வந்து நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நான் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரிட்டையர்ட் ஆகுறாரு. ஆனா ஆபீஸ் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அந்த பிளாஷ்பேக்ல இருக்கிற விஜயோட கண்ணை வந்து ஜூம் அவுட் பண்ணிட்டு இப்போ எம்பசி கார்ல வர விஜய் வந்து கண்ணை வந்து காட்டுறோம். இப்போ பிரசன்ட் டைம் லைன் வந்து கண்டினியூ ஆகுது. எம்பசி கார் பார்க்கிங்ல அட்டாக் நடக்குது. அந்த கார் வரிசையில ஒரு கார்ல தான் வந்து விஜய் இருக்காரு. மக்கள் தான் அட்டாக் பண்றாங்க. சேஃபா வந்து விஜய்
வந்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. விஜய் வந்ததுமே வந்து இந்த டெரரிஸ்ட் கிட்ட இருந்து கால் வந்துச்சா, அவங்க வந்து கண்டிப்பா வந்து டிமாண்ட் இருக்கும், கால் வரும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதே மாதிரி டெரரிஸ்ட் கிட்ட இருந்து கால் வருது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட 3627 இருக்குது, எவ்வளவு சேவ் பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிக்கிறான். விஜய் வந்து இவனோட குரலை வந்து எங்கேயோ கேட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. நியூஸ்ல அட்டாக் பண்ணவங்க பேஸ் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லி ஜூனியரோட விஜய் போட்டோவா காட்டுறாங்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜோட டிவில வந்து காட்டுறாங்க. சீனியர் விஜய் கிட்ட வந்து உங்க பையன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண வராங்க. விஜய் வந்து அவர்கிட்ட இருக்கிற கன்னை எடுத்து ரெண்டு சைடு வந்து கவர் பண்ணி வர பிரசாந்த் அதுக்கப்புறம் பிரபுதேவா ரெண்டு பேருமே வந்து அந்த கன்னை காட்டி இவன் இல்ல அப்படின்னு வந்து சொல்றாரு. அவன் லொகேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரஷ்யா போறாங்க. அங்க உள்ள எம்பசி டீடைல்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற இந்தியன்ஸோட கவுண்ட் என்னன்னு பார்த்தா 3627. அப்பதான் உங்களுக்கு புரியுது அங்க இருக்கிற இந்தியன் பீப்புள்ஸ் தான் டார்கெட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு வந்து இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. எம்பசி விட்டு வெளியே வரும்போது சீனியர் விஜயை அட்டாக் பண்றாங்க. சீனியர் விஜய் வந்து அந்த ரவுடிஸை அடிச்சுட்டு அங்கிருந்து சேஃபா வெளியே போக ட்ரை பண்ணும்போது நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து அட்டாக் பண்றாங்க. அப்பதான் பைக் எடுத்துட்டு சீனியர் விஜயும் ஜூனியர் விஜயும் தப்பிச்சு போறாங்க. அதுதான் வந்து நம்ம படத்துல இன்டர்வல் சீனா வருது. இன்டர்வல் முடிஞ்சதுமே விஜய் வந்து அந்த சாட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வராரு. எதுக்குன்னா அங்க உள்ள இந்தியன்ஸை அவன் டார்கெட் பண்ணல. அந்த நம்பரை வச்சு டீடைல்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்ல வரான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த லெட்டர்ல முடிஞ்சா கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு 2 டேஷ் வந்து போட்டிருந்தான். அப்போ இதுல வேற ஏதோ இருக்குன்னு விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அப்போ சாட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து உள்ள போய் பழைய டேட்டாஸ்லாம் செக் பண்ணினா நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதே டைம்ல வில்லன் வந்து வைபவ், அதாவது பெரிய புளூட்டோனியம் டீலர் வந்து சொல்லிட்டு அவங்கிட்ட வந்து ஒரு பாம் வந்து செய்ய சொல்றான். அது எதுக்குன்னா அந்த பாம் வெடிச்சா சாட்ஸ் அது அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், டோட்டலா அந்த ஏஜென்ட் டீமே எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம்னு பிளான் பண்ணுவாங்க. அப்படி அவங்கள வந்து க்ளோஸ் பண்ணிட்டா இவன் வந்து இவனோட வெப்பன் டீலிங் வந்து பிசினஸ் வந்து மிக பெருசா இந்தியாவில் கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறான். விஜய் டீம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எம்பசி டீடைல்ஸ்லாம் வந்து எப்படி வெளியே போச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்பதான் வந்து ஒருத்தர் லீக் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சு அவனோட போனை வந்து ட்ராப் பண்ணிட்டு போறாங்க. அப்பதான் தெரிய வருது ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட்ல சென்னையில நடக்க போகுதுன்னு. இதை தெரிஞ்சுக்கிட்ட டீம் வந்து என்ன பண்ணுதுன்னா இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீக் பண்ணவன நேர்ல வந்து பிடிக்க போறாங்க. அவனை பிடிக்க போகும்போது மர்ம முறையில வந்து அவன் வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பாம் போட்டு அவன் கார்லயே வந்து செத்து போயிடறான். கார் வெடிச்சிருது. அங்க நேர்ல போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவன் செத்து போய் இருக்கான்னு. யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே விஜய் வந்து போறாரு. அப்பதான் இந்த ரொம்ப சின்ன பையன், அதாவது செகண்ட் ஜூனியர் விஜய் வந்து அந்த லொகேஷனுக்கு வந்து ஃபேஸை வந்து காட்டுறான். சீனியர் விஜய் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. அப்பதான் புரிய வருது ஸ்னேகா வயித்துல இருக்கிற குழந்தை வந்து உயிர் பொழைச்சிருச்சுன்னு. காந்தி பக்கத்துல வந்து விஜய் என்ன சொல்றான்னா, விஜய் உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் அவனை முடிச்சிடறேன் அப்படின்னு வந்து சொல்றான். இவ்வளவு நாள் வந்து நான் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாம கஷ்டப்பட்டேன், இப்போ வந்து நான் உங்களை பார்த்துட்டு அப்படின்னு ஃபீல் பண்றான். ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சு அழுறாங்க. இருங்க நான் முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அந்த ஜூனியர் விஜய். அங்க போயிட்டு வில்லன் முன்னாடி சிரிக்கிறான். அந்த வில்லன் வந்து சொல்றான், இந்த டீ ஷர்ட்ல அவரோட ஹேண்ட் பிரிண்ட்ஸ் இருக்கு, அதை வச்சு இந்த பாம்பை வந்து இவர் தான் வச்ச மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி சாட்ஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். இதெல்லாம் வந்து சீனியர் விஜய் வந்து அவர் வச்ச மைக் பக் வழியா வந்து இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அவங்க வந்து அந்த லொகேஷன் போகும்போது ட்ராக்கிங் கிட்ட வச்சிருப்பாங்களா, சோ அதை வச்சு அவங்க வந்து ட்ராக் பண்றாங்க. சீனியர் விஜய் வந்து வேற ஏதாவது லீட் கிடைக்குமா அப்படின்னு வந்து தேடிட்டு இருக்காரு. அப்பதான் வந்து மக்கள் வந்து அதிகமா கூடுற எல்லா இடத்தையும் வந்து செக் பண்றாங்க. வேற ஏதாவது ஆக்டிவிட்டி இருக்கான்னு பாருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்பதான் மக்கள் ரொம்ப கூடுற இடம் என்னன்னு பார்த்தா கிரிக்கெட் ஸ்டேடியம். அதுவும் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா நிறைய கூட்டம் வருது. அப்போ அங்க வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணா பெரிய விபத்தா இருக்கலாம் அப்படின்னு விஜய்க்கு புரிய வருது. அந்த ஏரியாவை சுத்தி எல்லா இடத்தையும் செக் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் விஜய் என்ன பண்றாருன்னா, இந்த சரௌண்டிங்ல இருக்கிற ஏரியா, அதாவது எல்லா இடத்தையும் வந்து நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு க்ளோஸரா இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷனை வந்து விஜய் வந்து அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. மெட்ரோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது தான் அந்த மேட்ச் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு காலையில இவங்க எல்லாருமே வந்து யாருக்குமே தெரியாம சேப்பாக் ஸ்டேடியம் பக்கத்துல இருக்கிற ஒரு காவாயில வந்து இந்த பாம்பை வந்து செட் பண்ணிட்டாங்க. விஜய் வந்து இந்த ட்ரெயினை செக் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற ஒருத்தன் வந்து சஸ்பீசியஸா இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தா வைபவ் தான். அவங்க கிட்ட வந்து ஒரு ரிமோட் இருக்கு, அதை அழுத்தினாதான் அந்த பாம் வந்து வெடிச்சிரும். அதை தெரிஞ்சுக்கிட்ட விஜய் வந்து அவனை பிடிக்க போறாரு. அவன் தப்பிச்சு ஓடுறான். இந்த மெட்ரோ ட்ரெயின் பின்னாடி வந்து ஒருத்தன் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு வேகமா பைக் ஓட்டிட்டு வரான். அடுத்த ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயின்குள்ள வந்து வந்துடுறான். அவன் வந்து விஜய் வந்து தாக்குறான். வைபவ் வந்து அந்த கேப்ல வந்து சேப்பாக் ஸ்டேடியத்துக்குள்ள போயிடறான். விஜய் வந்து அவனை துரத்திட்டே போறாரு. அவனை கழுத்தை நெரிச்சு கொள்ளும் போது அந்த ரிமோட்டை வந்து அந்த ஹெல்மெட் போட்டு இருந்தாலும் அவன்கிட்ட வந்து தூக்கிட்டு போறான். அவன் பைக் எடுத்துட்டு உள்ள போறான். சீனியர் விஜயும் பைக் எடுத்துட்டு சேஸ் பண்ணி போறாங்க. ரெண்டு பேருமே ஸ்டேடியம் மேல வராங்க. இப்போ வந்து அவன் வந்து ரிமோட்டை கிளிக் பண்ணா இங்க இருக்கிற எல்லாருமே காலின்னு சொல்லுவான். அந்த ஹெல்மெட் போட்டவன் வேற யாருமே இல்லைங்க, செகண்ட் ஜூனியர் விஜய் தான். சீனியர் விஜய் சொல்லியும் கேட்காம அவன் ரிமோட்டை கிளிக் பண்ண போறான். ஆனா விஜய் வந்து அவனை சுட்டு அங்கேயே கொண்டுறாரு. சீனியர் விஜய் வந்து அவனை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஆனா எல்லாருமே காப்பாத்திட்டோமே அப்படின்னு வந்து ஓரளவுக்கு வந்து சந்தோஷப்பட்டுட்டு அங்க ஸ்டேடியம் மேலேயே படுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐலாண்டு மேல வந்து பிளேன் வந்து பறக்குது. அங்க வந்து சீனியர்
சீனியர் விஜயும் ஜூனியர் விஜயும் ரெண்டு பேருமே ஜம்ப் பண்ணி போய் அந்த வில்லன் மோகனை வந்து ரொம்பவே கடுப்புல இருப்பான். ஸோ அவனை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு அவனை வந்து சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. இங்கேயே நம்ம கோட் படத்தோட கதையை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட கதை வந்து ட்ரைலரை பேஸ் பண்ணி நாங்க கிரியேட் பண்ண ஸ்டோரி தான். ஜஸ்ட் அவுட்லைனா தான் வந்து நாங்க சொல்லியிருக்கோம். ஃபுல்லா ஸ்டோரியை வந்து ரிவீல் பண்ணா படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு தான் நாங்க ஃபுல்லா சொல்லல. இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கதையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.